ஒன் ஆஃப் த மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் செக்மெண்ட்ஸ் இங்கே நடக்க போகுது. இது வந்து விவோ V5 S20 மெகா பிக்சல் மூன்லைட் கேமரா ஃபார் அ பர்ஃபெக்ட் செல்ஃபி. இப்போ நானும் சதீஷும் கீழே வந்து உங்கள் எல்லார்கிட்டையும் ஒன் இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம். சும்மா அப்படியே கொஸ்டின்ஸ் கேட்டு இன்டர்வியூ மாதிரிலாம் பண்ண மாட்டோம். சொல்லிடு. இல்லை அதான் அதில் வந்து கரெக்டாக ஜெயிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் ஒன்று கொடுப்போம். ஃபோன் கொடுப்போம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபோன் கொடுப்போம். என்னன்னா சொல்லாம எப்படி போகுது? அது என்ன ஃபோன் நீயே சொல்லு. என்ன ஃபோன் இல்லை, என்ன கேட்க போறோம்? கேட்கறது வந்து அதான் ஒன்றும் இல்லை. இப்போ எல்லாருக்கும் வந்து என்னன்னா பொதுவாகவே வந்து இந்த கிசு இந்த ரூமர் வந்து நம்ம லெஜெண்டரி இங்க மெரில் ஸ்ட்ரீப் இன்டு 3 உட்காந்துருக்காங்க 3 பேர். அவங்கள கேட்டுருவோம். ஆமாம், இவங்க தான் அடிக்க மாட்டாங்கன்னு எப்போவுமே. அதனால வந்து ஸ்ட்ரெயிட்டாக இவங்ககிட்டே நான் கேட்டுறேன். அதான் இந்த கிசுன்றது வந்து இப்போ ரொம்ப இதாகிடுச்சு. ஏன்னா இப்போ அதை வச்சு ஒரு பெரிய ஷோவே போயினுக்குது. ஏன்னா அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறது வந்து இப்போ ஒரு பெரிய இதாகி போச்சு. ஸோ அதில் வந்து ஒரு உண்மையான ஒரு கிசு நீங்கள் வேறு யாருக்காவது கேள்விப்பட்டதை சொல்லணும். என்ன சொல்லாதீங்க தயவு. ஏன்னா எனக்கு ஒரு 3 வாட்டி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அது இல்லாமல் இல்லை கிசு சொல்லிட்டு அது உண்மையா எப்படி இருக்க முடியும்? ஒண்ணு கிசு இருக்கணும், இல்லைன்னா உண்மையா இருக்கணும். சரி, ஒரு கிசு இருமா. அது உடனே அவங்கள பத்தி இருக்கிற ஒரு கிசு அவங்க கேட்டது. அதனால தான் அதை நான் கேட்டா எனக்கு அடி விழுந்தா உன்னை கேட்க சொன்னேன். இப்போ நீங்களே உங்களை சொல்லுங்க. பத்தி நீங்க கேட்ட ஒரு கிசு எப்பவும் இருக்கலாம். சிரிப்பு வரலாம். மேபி ஈவன் 20 years back anything. பெரிய கிசு வந்து கல்யாணமே ஆகலை, என் அண்ணன் பையன் எப்பவுமே என் கூட தான் இருப்பான். ஸோ அவன் என்னதான் பார்த்துட்டு முதல்ல அம்மா கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். இப்போ அவனுக்கு 24 வயசு இருக்கு. ஸோ அவன் கூட என் கூட இருக்கும்போது எல்லாரும் வந்து அவன் நல்ல கொழுன்னு இருப்பான், வெள்ளையா கொழுன்னு இருப்பான். நீங்க சொன்னாலே அது கொழுன்னு இருப்பாங்க ரிலேஷன் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால தான் அவன் கூட இருக்கிறதுனால அவன் தான் என் குழந்தைன்னா எல்லாரும் நான் வந்து பொய் சொல்லி என் அண்ணன் குழந்தை சொல்லிட்டு இருக்கேன். பட் ஹீ இஸ் மை சன் அப்படி தான் எல்லாரும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என் பையன் தான் சொல்லுவேன். ஸோ மை காட் யா அது பின்னாடி இல்லை, ஏன்னா என் அண்ணன் பையன் பற்றி பேசிட்டு இருக்கேன்ல, பின்னாடிலேருந்து எப்பவுமே சண்டை வரும். நான் வி ஆர் பயாலஜிக்கல் டாட்டர்ஸ். அது உங்க அண்ணன் பையன் அது அப்பப்போ ஞாபகப்படுத்துவாங்க. அப்பப்போ மறந்துடுவேன் நான். அவன் தான் செல்லம் எனக்கு. ஸோ அதனால தான். ஸோ தெரிஞ்சுக்கிட்டீங்களா பொதுமக்களே? இதன் மூலமாக வந்து உங்களுக்கு இந்த நியூஸ் வந்து நாங்கள் சொல்லிட்டோம். இதை நீங்கள் சொன்னதுக்காக கொடுங்க. அப்புறமா ஆஃபீஸில் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். இது கொடுக்குறீங்களா? ஆமாம். ஸோ அதை நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். வேற ஏதாவது சொல்ல போறீங்களா? இன்னும் ஒரு ஃபோன் தான் ஒருத்தருக்கு சொல்லாம இருந்தேன். சதீஷ் பத்தி ஒரு உண்மை சொல்லாம இருந்தேன். அது கிசு கிடையாது. சொல்லிட்டேன் சதீஷ். தெரியல என்ன சொல்ல போறீங்கன்னு. நிறைய கதை இருக்கு சதீஷ். எத்தனை படத்துல நடிச்சிருக்கீங்க? எவ்வளவு கதை இருக்கு உங்களை பத்தி. சார் சொன்னாரா? சொல்லிருப்பாரு. இல்ல அதை தனியா சொல்லிக்கிறேன். அது கிசு இருக்க முடியாதுல்ல, அது உண்மை. ஓ கவலைப்படாதீங்க, நான் அப்புறமா என்ன ஏதுன்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். சுஹாசினி மேம். ஐயோ இவங்க எல்லாம் திட்டுவாங்க. நீங்களே கேளுமா ஸ்ட்ரைட்டா. அதனால நீயே கேட்டுக்கோ. சதீஷ் இன்னும் திட்டலையே. அதான் அதுக்கு தான் நானே இப்படி சொல்லிட்டேன் உங்களுக்கு. இந்த தடவை சதீஷை நிச்சயமா திட்டமாட்டேன் அப்படின்னு சொல்லி சுஹாசினி முடிவெடுத்தாங்கன்னு ஒரு கிசு இருக்கு. பட் இது வந்து பத்தாது அந்த லெவலுக்கு. அது ஃபோன் வந்து சிம் கூட வராது. நீங்க சொன்ன கிசுக்கு ஃபோன் வரணும்னா இன்னும் நல்லா அப்படி ஒரு வெயிட்டா இருக்கணும். அப்படியா? எனக்கு வந்து இது முன்னாடி வந்து சொல்லி எனக்கு அந்த மல்லி அந்த சாங் இருக்குல்ல, அது ரொம்ப பிடிக்கும். இப்போ சொல்லுங்க பொதுவா. இப்போ சதீஷ் விட்டுங்க, வேற ஏதாவது வேற லெவல் எவ்வளோ சதீஷ் சொன்ன பாட்டை பாடின ஒருத்தர் ஆரம்பிச்ச அரசியல் கட்சியில நான் வந்து MP எலெக்ஷன்ல நிக்க போறேன் அப்படின்னு ஒரு கிசு வந்தது. அவருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அது யாருன்னா சிரஞ்சீவி சார். அது அவரோட பார்ட்டியில் நான் வந்து வைசாக்ல நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது. ப்ரெஸ்ல நியூஸ் வந்தது. அதுதான் மிகப்பெரிய. அந்த வெயிலில் யார் போய் நிற்பாங்கன்றீங்களா? கொடை பிடிச்சிட்டு நின்னேன். சூப்பர். இந்த மாதிரி கொஞ்சம் ஆமா, இது ரொம்ப மாதிரி க்ளீனா இருக்கு எல்லாமே. நல்ல கிசுவா இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதையும் அப்புறமா வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதாவது கலெக்ட் பண்ணிக்கிறேன்னா வாங்கிட்டு போயிட மாட்டாங்க, எனக்கு சொன்னேன். மேம் நீங்களும் மணி சாரும் சண்டை போட்டுப்பீங்களா மேம்? நீங்கள் அவருக்கு டைலாக்ஸ் எல்லாம் எழுதுவீங்க. ஸோ ஒரு பெர்ஸ்பெக்டிவான ஒரு கிளாஷ் ஆஃப் ஐடியாஸ் எல்லாம் வரும்ல. See, I want you to write this. That's what I'm writing. No, this is not what I wanted. That is what it is implying. No, this is அந்த மாதிரி நான் சண்டை எல்லாம் வரும். ப்ரோமோக்கு கண்டென்ட் தேடுறா, வேற ஒன்றும் இல்லை. ஏதாவது ஒன்று சொல்லி ஆயுத எழுத்துல த்ரிஷா இருக்காங்களா? இங்க த்ரிஷா இருக்காங்க. ஆயுத எழுத்துல நான் சொன்னேன், ஒரு என்கேஜ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க எப்படி இன்னொரு பையனை லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சண்டை போட்டேன். இந்த மாதிரி மாரல் ரொம்ப சண்டை போட்டேன். எப்படி உங்களை கன்வின்ஸ் பண்ணாரு? Did you guys continue to fight about it or did you? நாங்கெல்லாம் யங்ஸ்டர்ஸ், உனக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு, கொஞ்சம் வாய் முடிக்கும் அப்படின்ட்டாரு. பட் ஆக்சுவலாக அவருடைய படங்களுக்கு கண்டிப்பாக வயசே ஆகலை. இப்போ வரைக்கும் வந்து அந்த மாதிரி ஒரு யூத் படம் எடுக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. சூப்பர், தேங்க்யூ. சூப்பர், தேங்க்யூ மேம். என்ன மேம் உங்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்ட ஒரு பயங்கரமான ரூமர் சொல்லுங்கள்.
பேஜ் 3 இப்படி திருப்பின உடனே ஐயோ கடவுளே can't do this anymore-ங்கற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அந்த ஃபோன் வேண்டாம். ஏன்னா பிகாஸ் எனக்கு என்ன சொல்றது தெரியல. உண்மையில கிசுங்கிறது வந்து அந்த நேரத்தில் அப்போ படிக்கிறதோட சரி அது உண்மை இல்லைன்னு தெரியும். ஸோ அதை போட்டு எதுக்கு மனசு டென்ஷன் ஆகிட்டு டிசப்பாயிண்ட் ஆகுறது. அதனால அது வந்து எடுத்துக்கிறது பெரிய விஷயமா எடுத்துக்கிறதே கிடையாது. ரொம்ப காண்டானது ஏதாவது திடீர்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்றதுன்னு கூட தெரியல எனக்கு. என்னை பற்றி பெருசாக வந்ததால எனக்கு தெரியல. ஏதாவது ரொம்ப காண்டாயி நிறைய வாட்டி நிறைய ஹீரோவோட கல்யாணம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் அவ்வளோதான். அதுக்கு அந்த அளவுக்கு பெருசா ஒன்றும் இல்லை. எதுவுமே பெருசா ஆமா இது வந்து நிறைய வந்து கிரேட்னஸ் கிட்டே இருக்காங்க. ஏன் தெரியல. நானும் என் வேலைன்னு உண்டு. ஸோ ஐ ரியலி டோன்ட் பாதர் அபவுட் கிசு. சூப்பர் சூப்பர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். அதான் இவ தான் வந்து சரி விடுங்க நம்ம என்ன இருந்தாலும் இப்போ அடுத்ததான் வந்து இருங்க கான்ட்ரவர்சினா கண்டிப்பாக இங்கே வந்தே தான் ஆகணும். இங்கே வராமல் அப்புறம் என்ன அது கான்ட்ரவர்சி பற்றி பேசுறது இல்லை என்ன வந்து நம்ம கிசு கேட்கறது அதான் இல்லை இன்னும் ஏன் முடிச்சாச்சு சொன்னாங்க. அந்த ஒரு ஃபோனையும் வாங்கிட்டீங்கன்னா இதாகிடும். எதை வேணாலும் சொல்லலாம். ஏன்னா நிறைய இருக்கு. நீங்க அப்படியே நேத்து உங்களை பத்தி நீங்க கேள்விப்பட்ட ஒரு வர்ஸ்டான ரூமர். weirdest rumor was I own a hotel. நான் film business quit பண்ணிட்டு நான் hotel businessக்கு போறேன்னு. அது அவ்வளோ இது அதேதான். சிம் கூட வராது இதுக்கு. நட்ட டப்பா கூட வராது. இன்னும் வேற ஏதாவது. பரவாயில்ல வேணாம். எனக்கு சிம் வேண்டாம் ஃபோனும் வேணாம் எதுவும் வேணாம். ஃபோன் வேணாமா? ஆமா அப்போ நாங்கள் வேற யாருக்கா இது பண்ணலாமா? ஓகே. இப்போ அடுத்ததாக வந்து எப்போ எப்படி இங்கே ஒருத்தர் ஃபோன் வேணும்னே இது அடுத்து கேட்டுதான் இருக்காங்க. ஓகே வாங்க. ஸோ அதான் எல்லாம் கேள்வி என்னன்னு கேட்டிருப்பீங்க. குசு தானே. அதாவது நெருப்பு இல்லாமல் புகையாது. ஒரு கிசு வந்திருக்கு லேட்டஸ்ட்டாக. ஒரு ஃபங்க்ஷனில் சதீஷ் தன்யா கம்பேர் பண்ணி 100 பேர் கழுத்தில் ரத்தம் கசிந்து மாண்டனர். இது கிசு கிடையாது உண்மை. அதான் சொல்ல நெருப்பு இல்லாமல் புகையாதுன்னு சொன்னாங்க. ஃபோன் அதான் கொடுக்கணுமா வேணாமா? வேணாம் எனக்கு வேணாம். இல்லை பரவாயில்ல. என்ன இருந்தாலும் இது உண்மைன்றதுனால வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக இது கொடுத்துறோம். ஏன்னா இது கண்டினியூ ரெண்டு பேர் பிரமாதமா பின்றீங்க. ஆமா வச்சு செஞ்சுட்டு சொல்றாங்கன்னா அதாவது கல் இதுல கடப்பாரி எடுத்து நெஞ்சில குத்திட்டாங்க வந்து தேங்காய் எண்ணெய் தடவன மாதிரி. ஆமா மொத்தமா முச்சு கட்டிட்டு பரவாயில்ல இந்தாங்க சார் நீங்க அப்புறம் வாங்கி ஃபோன் இல்லாம ஒரு 2 பேரை கேட்டுறலாமே. ப்ரோமோ கிடைக்கும். இங்க இருக்காங்க. இல்ல நீங்க வச்சுக்கோங்க. போ நீ யாரன்னு பாரு. Hi Rakul, how are you doing? Very good. Okay, tell me a rumor that you've heard of yourself and you've been like extremely pissed off about it. I don't even get a phone. Why should I tell you? இப்படி சொல்லிட்டாங்களே. அவ்வளவுதானே இந்தாங்க என் ஃபோன் நம்பரோட இந்த ஃபோனே தரேன். He said he will give his phone number as well. அம்மா தலமா. What is this nonsense? பரவாயில்ல விட அப்புறமா கொடுத்துக்கலாம். Give me the phone number of people I want the phone number. And that is? That I shall tell you backstage. Oh no. Thank you. Thank you so much. நீங்க சார்